காலை வணக்கம் உறவுகளே. நம்ம பேன் கேக் எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் பேன் கேக் தான், வெண்ணிலா பேன் கேக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வெண்ணிலா பேன் கேக். இது வந்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா எல்லோலேருந்து லைட் எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் 1/4 கப் சுகர் போட்டுக்கோங்க. 1/2 கப் மில்க் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஹனி போட்டுக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கோங்க ஹனி. இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லை மில்க் எசன்ஸ்னு இருக்குது, ரெண்டுத்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதிலே 1/2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு பேன் கேக் ரெடி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸோடு வரும். உங்களுக்கு இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. அதை பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டியாக ஊற்றி தோசை சுடுற மாதிரியே சுட்டு திருப்பி போட்டுக்கினா வெண்ணிலா பேன் கேக் ரெடி. சிம்பிளாக இது கூட மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இதுதான் நான் பாப்பாவுக்கு ரெடி பண்ண வெண்ணிலா பேன் கேக்கு. சாக்கோ சிரப் போட்டு நான் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி, சிம்பிள், பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். நம்ம சேனலில் மந்த்லி சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் 2 வீடியோ போயிட்டு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். சின்னதாக அமௌண்ட் சேவ் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன்.